அப்போது தான் குமாரி பங்கஜா அவனை உற்று பார்த்தாள். ஓகோ, நீயா? நீதானா இப்படிப்பட்ட அக்கிரமம் பண்ணினாய்? இப்படி பண்ணலாமா என்றாள். செங்கோடன் அதற்குப் பதில் சொல்வதற்குள் பங்கஜா பங்கஜா என்ற குரல் கேட்டது. இதோ இருக்கிறேன் அண்ணா. திடுதிடுவென்று 7-8 பேர் ஓடி வந்து அவர்கள் இருவரையும் சூழ்ந்து கொண்டார்கள். ஏதேதோ பேசிக் கொண்டார்கள். இந்தத் தடியன்தானா கலாட்டா ஆரம்பித்தது? ஆமாம், இவனேதான். குறவனைப் போல் விழித்துக்கொண்டு நிற்பதைப் பார். படம் ஆரம்பித்ததிலிருந்து இவன் குட்டி போட்ட பூனை மாதிரி அங்குமிங்கும் அலைந்து கொண்டிருந்தான். அப்போதே சந்தேகப்பட்டேன். ஏண்டா தடியா, படம் பார்க்க வந்தாயா? கலாட்டா பண்ண வந்தாயா? போலீஸ் கான்ஸ்டேபிள், இங்கே சீக்கிரம் வாருங்கள். இந்த ரெலடியை அரெஸ்ட் செய்யுங்கள். பங்கஜம், இன்று சாயங்காலம் உன்னிடம் கயவாளித்தனமாக பேசினான் என்று சொன்னாயே, அந்த மனிதன் இவன்தானே? இப்படியெல்லாம் அவனைச் சுற்றி யார் யாரோ என்னென்னவோ பேசிக்கொண்டது செங்கோடனுடைய காதில் விழுந்தது. ஆனால் அவனுடைய மனத்திலே ஒன்றும் பதியவில்லை. அவர்களுடைய பேச்சு அவனுக்குப் புரியவும் இல்லை. தன்னைப் பற்றியா இப்படியெல்லாம் பேசுகிறார்கள்? தன்னை எதற்காக அரெஸ்ட் செய்ய வேண்டும் என்கிறார்கள்? தான் செய்த குற்றம் என்ன? ஒரு பெண் பிள்ளையை நெருப்பிலிருந்து காப்பாற்றியது குற்றமா? இதென்னடா வம்பாயிருக்கிறதே. பிள்ளையார் பிடிக்க குரங்காக முடிந்ததே. அப்போது குமாரி பங்கஜா யாரோ ஒருவனுடைய கையை பிடித்துக்கொண்டு, சார், இப்படி கொஞ்சம் தனியே வாருங்கள். ஒரு விஷயம் என்று சொல்லி அவனை அப்பால் அழைத்துக் கொண்டு போனதைச் செங்கோடனுடைய கண்கள் கவனித்தன. துரை மாதிரி உடுப்பு தரித்த அந்த மனிதன் யார்? யாரோ பெரிய உத்தியோகஸ்தன் போல் இருக்கிறது. எதற்காக பங்கஜா அவனை அவ்வளவு அருமையாக அழைத்துப் போகிறாள்? அவனிடம் இரகசியமாக என்ன விஷயம் சொல்லப் போகிறாள்? போகும்போது அவள் தன்னை ஒரு தடவை நிமிர்ந்து பார்த்து புன்சிரிப்புச் சிரித்துவிட்டு போனதன் காரணம் என்ன? தன்னைப் பற்றி அந்த மனிதனிடம் ஏதோ சொல்லப் போகிறாள் போலிருக்கிறது. நல்லது சொல்லப் போகிறாளோ அல்லது கெட்டது சொல்லப் போகிறாளோ? இதற்குள் ஒரு போலீஸ் கான்ஸ்டேபிள் அங்கே வந்து சேர்ந்தான். அவனைப் பார்த்ததும் செங்கோடனுடைய மார்பு பதைபதைத்தது. நெஞ்சு தொண்டைக்கு வந்தது. உடம்பு வியர்த்தது. சிவப்புத் தலைப்பாகை ஆசாமிகள் இருக்குமிடத்துச் சமீபத்திலேயே செங்கோடன் போவது கிடையாது. ஆகா, போலீஸ்காரர்கள் பொல்லாதவர்கள். ஏதாவது ஒரு காரணத்தைச் சொல்லி பணம் பறிக்கப் பார்ப்பார்கள். செங்கோடனுக்கோ பணம் என்றால் உயிர். ஆகையால் எங்கேயாவது அவன் போகும் சாலையிலே போலீஸ்காரன் நின்றால் செங்கோடன் சாலையை விட்டு இறங்கித் தூரமாக விலகிப் போய் ஒரு பர்லாங்கு தூரத்துக்கு அப்பால் மறுபடியும் சாலையில் ஏறுவான். இப்போது ஒரு போலீஸ்காரன் தலையில் சிவப்பு தொப்பியும் குண்டாந்தடியுமாகச் செங்கோடனை நெருங்கி வந்து கொண்டிருந்தான். தப்பித்துக் கொண்டு ஓடலாமென்று பார்த்தால் சுற்றிலும் ஜனக்கூட்டமாயிருந்தது. ஆனால் எதற்காக அவன் ஓட வேண்டும்? அவன் செய்த குற்றந்தான் என்ன? அதைத்தான் தெரிந்து கொள்ளலாமே. அந்தப் போலீஸ்காரனுடைய ஒரு கையில் குண்டாந்தடி இருந்தது. இன்னொரு கையில் ஒரு ஹரிக்கன் லாந்தர் இருந்தது. அது செங்கோடனுடைய ஹரிக்கன் லாந்தர். டிக்கெட் வாங்கிய இடத்தில் அவன் விட்டுவிட்டு வந்த லாந்தர். அது எப்படி இந்த போலீஸ்காரன் கைக்கு வந்தது? இதில் ஏதோ மர்மம் இருக்கிறது. நமக்கு ஏதோ ஆபத்து அதன் மூலம் வரப்போகிறது. போலீஸ்காரன், விலகுங்கள், விலகுங்கள் ஐயா என்று மற்றவர்களை அதட்டி விலக்கிக் கொண்டே செங்கோடனின் அருகில் வந்தான். ஏண்டாப்பா, என்ன கலாட்டா பண்ணுகிறாய் என்று அவன் செங்கோடனை பார்த்து கேட்டான். செங்கோடனுக்கு வார்த்தை சொல்லும் சக்தி வந்தது. ஒரு முரட்டு தைரியமும் பிறந்தது. என்னை கேட்கிறீர்களா? நான் ஒரு கலாட்டாவும் பண்ணவில்லை. கலாட்டா என்றால் கருப்பா சிவப்பா என்றே எனக்குத் தெரியாது. பின்னே எதற்காக இங்கே இவ்வளவு கூட்டம் கூடி இருக்கிறது? எல்லாரும் சினிமா பார்க்க வந்தவர்கள் போலத் தோன்றுகிறது. வேண்டுமானால் கேட்டுப் பாருங்கள். வெகு கில்லாடித்தனமாய் பேசுகிறாயே. ஒண்ணாம் நம்பர் ரெலடி போல் இருக்கிறதே என்றான் போலீஸ் கான்ஸ்டேபிள். பக்கத்தில் நின்றவர்கள் தலைக்கு ஒன்று சொல்லத் தொடங்கினார்கள். இந்தத் திருட்டுப் பயலை விடாதீர்கள் சார். இருட்டிலே இவன் ஒரு பெண் பிள்ளையின் கழுத்துச் சங்கிலியை அறுக்க பார்த்தான். கழுத்துச் சங்கிலியை அறுக்க பார்த்தானா அல்லது கழுத்தையே அறுக்க பார்த்தானா? முழிக்கிற மொழியை பார்த்தால் தெரியவில்லையா எது வேணுமானாலும் செய்யக்கூடியவன் என்று? நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் சும்மா இருங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன். உங்கள் கலாட்டாவே பெரிய கலாட்டாவாயிருக்கிறது என்றான் போலீஸ்காரன். இதற்குள் குமாரி பங்கஜா சற்று முன் கையை பிடித்து அழைத்துப் போன மனிதர் திரும்பி வந்தார். அவரைத் தொடர்ந்து சிறிது தூரத்தில் பங்கஜாவும் வந்து தனியாக நின்றாள். இதோ சினிமா மானேஜர் வந்துவிட்டார், அவரையே கேளுங்கள் என்றான் கூட்டத்தில் ஒருவன். சினிமா மானேஜர் வந்து போலீஸ்காரன் காதில் ஏதோ சொன்னார். அவன் உடனே, நீங்கள் எல்லோரும் உள்ளே போங்கள், படம் மறுபடியும் காட்டப் போகிறார்கள் என்றான். நெருப்பு அணைந்து விட்டதா சார்? சேதம் ஒன்றும் இல்லையே என்று ஒருவன் கேட்டான். அதெல்லாம் ஒன்றுமில்லை. இந்த ஹரிக்கன் லாந்தரில் எண்ணெய் ஆகிப்போய் விட்டது. அணையும் போது திரி குப்பென்று எரிந்தது. அதை பார்த்துவிட்டுத்தான் யாரோ நெருப்பு நெருப்பு என்று கூச்சல் போட்டு கலாட்டா பண்ணிவிட்டார்கள். உள்ளே போங்கள், படம் ஆரம்பமாகப் போகிறது. உண்மையாகவே படம் ஆரம்பிப்பதற்கு அறிகுறியாக கிணுகிணு வென்று மணி அடித்தது. எல்லோரும் அவசர அவசரமாக உள்ளே போனார்கள். செங்கோடன், போலீஸ்காரன், சினிமா மானேஜர், குமாரி பங்கஜா.
இவர்கள் மட்டும் பாக்கி இருந்தார்கள். அடே, உன் பெயர் என்ன என்று போலீஸ்காரன் அதட்டி கேட்டான். என் பெயர் செங்கோட கவுண்டன். எதற்காக கேட்கிறீர்கள்? சொல்லுகிறேன், அவசரப்படாதே. இந்த லாந்தர் யாருடையது? என்னுடையதுதானுங்க. இதை நீ எங்கே வைத்துவிட்டு வந்தாய்? டிக்கெட் வாங்குகிற இடத்திலே விட்டுவிட்டு வந்தேன். ஏனுங்க, இதை யாராவது களவாடி கொண்டு போக பார்த்தானா? இந்த ஓட்டை லாந்தரை எவன் களவாடப் போகிறான்? உங்களுக்கு இந்த ஊர் சமாச்சாரம் தெரியாதுங்க. நீங்கள் இந்த ஊருக்கு புதிது போல் இருக்கிறது. இந்த ஊரிலே ஒட்டை லாந்தரையும் திருடுவாங்க. உங்களையே கூட திருடிக்கொண்டு போய்விடுவாங்க. அடே, அதிக பிரசங்கி, வாயை மூடுகிறாயா இல்லையா என்று சொல்லிக்கொண்டு போலீஸ்காரன் தன் கையிலிருந்த தடியை ஓங்கினான். செங்கோடனுடைய கோபம் எல்லை கடந்தது. அடுத்த நிமிஷம் அவனுக்கும் போலீஸ் ஜவானுக்கும் துவந்த யுத்தம் ஆரம்பமாயிருக்கும். நல்லவேளையாக குமாரி பங்கஜா அச்சமயம் குறுக்கிட்டாள். கான்ஸ்டேபிள் சார், அவர் மேலே ஏன் கோபித்துக் கொள்ளுகிறீங்க? அவர் மேல் குற்றம் ஒன்றுமில்லையே என்றாள். இவ்வளவு பெரிய இடத்திலேயிருந்து சிபாரிசு வந்த பிறகு நான் என்ன செய்கிறது என்றான் போலீஸ்காரன். சினிமா மேனேஜர், ஆமாம் கான்ஸ்டேபிள். இன்றைக்கு இங்கே ஒன்றும் வேண்டாம். மறுபடியும் ஏதோ கலாட்டா என்று எண்ணிக்கொண்டு சினிமா பார்க்கும் ஜனங்கள் கலைந்து விடுவார்கள் இவனுடைய லாந்தரை. இவனிடம் கொடுத்து விடுங்கள் என்றார். விஷயத்தை சொல்லிக் கொடுப்பது நல்லது என்றாள் பங்கஜா. அவசியம் சொல்ல வேண்டியதுதான். அப்பனே, இந்த லாந்தரை நீ அணைக்காமல் டிக்கெட் கொடுக்கும் இடத்தில் வைத்துவிட்டு வந்துவிட்டாய். யாரோ ஒருவன் சுருட்டு பற்ற வைப்பதற்காக லாந்தரின் கண்ணாடியை கழற்றி தூக்கி இருக்கிறான். அப்போது திரிபுஸ் என்று எரிந்து பக்கத்தில் உள்ள தட்டி பாயில் பிடித்துக் கொண்டது. அதனால் தான் இவ்வளவு காபராவும் என்றார் சினிமா மேனேஜர். இந்த அப்பா, உன் லாந்தரை வாங்கிக்கொள். வேற எங்கேயும் வைக்காமல் உன் பக்கத்திலேயே வைத்துக்கொண்டு பாக்கி சினிமாவையும் பார்த்து விட்டு போ என்றான் போலீஸ்காரன். செங்கோடன் கை நீட்டி லாந்தரை வாங்கிக் கொண்டான். சினிமா கொட்டகையிலிருந்து வெளியேறும் திசையை நோக்கி விடுவிடு என்று நடக்கத் தொடங்கினான். அவர் ஏன் போகிறார்? பாக்கி சினிமா பார்க்கவில்லையா என்று குமாரி பங்கஜா கேட்டது செங்கோடன் காதில் விழுந்தது. வெட்கத்தினாலும் கோபத்தினாலும் உள்ளம் கொதித்துக் கொண்டிருந்த செங்கோடன் குமாரி பங்கஜாவை திரும்பிக் கூட பார்க்கவில்லை. இன்னும் சற்று வேகமாக நடந்தான். கவுண்டர் கோபித்துக் கொண்டு போகிறார் போல் இருக்கிறது என்றான் போலீஸ் சேவகன். கான்ஸ்டேபிளின் சிரிப்புடன் இன்னும் இருவரின் சிரிப்பு சத்தமும் கலந்து கேட்டது. செங்கோடன் மனத்தில் மிக்க கோபத்துடனேதான் போனான். ஆனால் அந்த கோபமெல்லாம் செம்பவளவல்லியின் பேரில் பாய்ந்தது. சும்மா இருந்தவனை கிளப்பிவிட்டு கட்டாயம் போய் இந்த அழகான சினிமாவை பார்த்துவிட்டு வா என்று சொன்னாள் அல்லவா? அவள் பேச்சை கேட்டுக்கொண்டு நானும் புறப்பட்டு வந்தேன் அல்லவா? 2 காலனாவை தண்டமாக தொலைத்தேன் அல்லவா? பெண் பிள்ளையின் பேச்சை கேட்டுக்கொண்டு வந்த எனக்கு இதுவும் வேண்டும், இன்னமும் வேண்டும் என்று செங்கோடன் தன் மனத்திற்குள் சொல்லிக் கொண்டான். அத்தியாயம் 7. மறுநாள் காலையில் செங்கோட கவுண்டன் வழக்கத்தைக் காட்டிலும் அதிக ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் கேணியிலிருந்து நெல் வயலுக்கு தண்ணீர் இறைத்துக் கொண்டிருந்தான். கவலை ஏற்றத்தில் பூட்டியிருந்த மாடுகளைச் சக்கையாக வேலை வாங்கினான். டிரே டிரே என்று அவன் மாடுகளை அதட்டிய சத்தம் அரை மைல் தூரம் கேட்டது. செங்கோடனுடைய உள்ளமோ அடுப்பில் வைத்த சோற்று உலையைப் போல் அடிக்கடி கொதித்துக் கொண்டும் பொங்கிக் கொண்டும் இருந்தது. குமாரி பங்கஜாவை பற்றி அடிக்கடி நினைவு வரத்தான் செய்தது. அதோடு அவளை பார்த்த இடமாகிய அரசமரமும் அதற்குப் பின்னாலிருந்த பொய்மான் கரடும் கண் முன்னால் வந்தன. பொய்மானை தேடிப் போவது பற்றி பெரியவர்கள் எத்தனையோ கதை சொல்லுவார்களே, அதுதான் விஷயத்தில் சரியாக போய் விட்டதல்லவா? இத்தனை நாளாகத் தன்னை விரும்பி கட்டிக்கொள்ளக் காத்துக் கொண்டிருந்த செம்பவளவல்லியை விட்டுவிட்டு அந்தத் தழுக்குக்காரியிடம் தன் மூட மனம் போயிற்று அல்லவா? அதற்குச் சரியான தண்டனை கிடைத்துவிட்டது. பலர் முன்னால் அவமானப்பட நேர்ந்துவிட்டது. போதும் போதும், இந்த ஜன்மத்துக்கு போதும். செங்கோடனுடைய உள்ள கொதிப்பை அதிகப்படுத்தும்படியான காரியங்கள் அன்று காலையிலிருந்து ஒன்றன் பின் ஒன்றாக நேர்ந்து கொண்டிருந்தன. வயல்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்காக ஒரு ஹரிஜனச் சிறுவனைச் செங்கோடன் அவ்வப்போது கூலிக்கு அமர்த்திக் கொள்வது வழக்கம். அந்தச் சிறுவன் தான் முதன்முதலில் அவனுடைய வயிற்றெரிச்சலை கிளப்ப ஆரம்பித்தான். என்ன எஜமான், நேற்று சினிமா கொட்டகையிலே ஏதோ கலாட்டாவாமே என்று அந்தப் பையன் மேலே பேசுவதற்குள் செங்கோடன் அவனுடைய தலையில் பலமாக ஒரு குட்டி போடா படவா ராஸ்கோல், சினிமாவாம் கலாட்டாவாம், ஓடிப்போய் மடையைச் சரியாக வெட்டிவிடு. இங்கே வம்பு பேசிக்கொண்டு நின்றாயோ, மண்வெட்டியால் உன்னை ஒரே வெட்டாய் வெட்டி விடுவேன் என்றேன். என்னாங்க இன்றைக்கு இவ்வளவு கோபம்? போலீஸ்காரன் கிட்ட பூசை வாங்கிக்கிட்டது நெசந்தான் போலிருக்கு என்று சொல்லிக்கொண்டே சின்னான் தன்னை அடிக்க வந்த செங்கோடனிடம் அகப்படாமல் ஓடித் தப்பினான். பிறகு கிராமத்திலிருந்து ஒவ்வொருவராக வரத் தொடங்கினார்கள். வேறு வழியாக போக வேண்டியவர்கள் கூடச் செங்கோடனை பார்த்து விசாரித்து விட்டு போகலாம் என்று அந்த பக்கமாக வந்தார்கள். ஆனால் செங்கோடன் அவர்களுடைய விசாரணை விஷயத்தில் அவ்வளவாக உற்சாகம் காட்டவில்லை. என்னப்பா செங்கோடா, ஓகோ நீங்கதானா? எப்போது வந்தீங்க? கவனிக்கவே இல்லையே. எங்களையெல்லாம் நீ கவனிப்பாயா? பெரிய மனுஷனாய் போய்விட்டாய். அதுதான் தெரிஞ்சிருக்கே, பின்னே எதற்காக வந்தீங்க? நேற்று ராத்திரி சினிமா கொட்டகையிலே ஏதோ கலாட்டா என்று சொன்னார்கள்.
அதைப் பற்றி கேட்கலாம் என்று வந்தேன். அதைப் பற்றி என்ன கேட்கலாம் என்று வந்தீங்க? அது நெசமா? என்னதான் நடந்தது என்று கேட்பதற்காகத்தான். நெசமில்லாதது உங்கள் காதில் வந்து விழுமா? ட்ரே ட்ரே சுத்த படுக்காங்குழி மாடு. நீயும் வெறும் வம்பு கேட்டுக்கொண்டா நிற்கிறாய்? வேலை வெட்டி இல்லாத பெரிய மனிதர்கள் தான் வம்பு பேசுவதற்காக வருகிறாங்க. உனக்கு என்ன கேடு? ட்ரே ட்ரே இப்படியாக மாட்டை திட்டுகிறது போல் வம்பு பேச வந்தவர்களையெல்லாம் திட்டிச் செங்கோடன் அனுப்பிக் கொண்டு வந்தான். கடைசியாக ஒரே ஓர் ஆசாமியிடம் அவனுடைய ஜம்பம் பலிக்கவில்லை. அன்றைக்குச் செம்பா வராமலிருந்தால் நல்லது என்று செங்கோடன் எண்ணிக் கொண்டிருந்தான். தன்னுடைய மனம் சரியில்லாத நிலைமையில் தாறுமாறாக ஏதாவது தான் பேசிவிட்டால் என்ன செய்கிறது என்று அவனுக்குக் கவலையாயிருந்தது. ஆனால் நாம் விரும்பியபடி இந்த உலகத்தில் என்னதான் நடக்கிறது? செம்பா வழக்கமாகத் தன் அப்பனுக்கு சோறு கொண்டு போகும் வழியில் செங்கோடன் கேணிக்கு வந்து சேர்ந்தாள். செங்கோடன் அவளை ஒரு தடவை நிமிர்ந்து பார்த்துவிட்டு மறுபடி க்ரே க்ரே என்று மாட்டை ஓட்டத் தொடங்கினான். கேணித் தண்ணீர் வாய்க்காலில் விழும் சலசலப்பு சத்தம் தொடர்ந்து கேட்டது. செம்பா கொஞ்சம் நேரம் நின்று பார்த்தாள். செங்கோடன் அவளை பார்த்து பேசாமலிருக்கவே அவளுக்கும் கோபம் வந்துவிட்டது. ஓகோ, இதற்குள் அவ்வளவு ராங்கி வந்துவிட்டதா? என்னை பார்த்து பேசக்கூட பிடிக்காமல் போய்விட்டதா? ஒரு நாளிலேயே இப்படியா? சரி, நான் போய்விட்டு வாரேன் என்றாள் செம்பா. போவானேன், அப்புறம் திரும்பி வருவானேன் என்றான் செங்கோடன். நான் திரும்பி வந்தால் உனக்கு இனிமேல் பிடிக்காதுதான். ஒரே போக்காக நான் தொலைந்து போய்விட்டால் உனக்குச் சந்தோஷமாயிருக்கும் இல்லையா? எதற்காக இவ்வளவு கோபதாபம் என்று தெரியவில்லை. இப்போது என்ன வந்துவிட்டது? நேற்றைக்கு இந்த நேரத்திலேதான் எல்லாம் பேசி முடிவு செய்து கொண்டோமே. நேற்றுச் சங்கதி நேற்றோடு போய்விட்டது. இன்றைக்கு என்ன? எல்லாம் எனக்குத் தெரியும். என்னிடம் மறைக்கலாம் என்று பார்க்காதே. என்னத்தை நான் செய்துவிட்டேன்? என்னத்தை உன்னிடம் மறைக்கப் போகிறேன்? ஏ ஆத்தாடி, இந்த ஆண்பிள்ளைகளின் புனை சுருட்டை என்னவென்று சொல்ல? நேற்றுச் சாயங்காலம் அரசமரத்தடியில் நீ அந்த பெண் பிள்ளையை பார்த்து இழிச்சிக்கிடு நின்றது, அப்புறம் சினிமாவிலே அவளை தூக்கிக்கிட்டு ஓடியது எல்லாம் எனக்குத் தெரியாது என்றா எண்ணிக்கொண்டாய்? செங்கோடனுடைய மனத்தில் சுருக்கென்றது, முகத்தில் அசடு வழிந்தது. ஆயினும் ஒருவாறு சமாளித்துக் கொண்டு, நேற்றுச் சங்கதி நேற்றோடு போயிற்று என்று நீதானே சற்று முன்பு சொன்னாய் என்றான். நம்முடைய பேச்சைப் பற்றியல்லவா சொன்னேன். அந்த பெண் பிள்ளை அப்படி நேற்றுச் சங்கதி என்று விட்டு விடுவாளா? அந்த என்று செம்பவளவல்லி இங்கு எழுதத் தகாத வசை ஒன்றைச் சொன்னாள். இந்தா, இதோ பார், என்னை நீ என்ன வேணுமானாலும் ஏசிக்கொள். என் முட்டாள்தனத்துக்கு வேண்டியதுதான் என்று ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அந்நிய பெண் பிள்ளையைப் பற்றி கண்ணாபின்னாவென்று பேசாதே. நாக்கு அழுகிப் போகும் என்றான் செங்கோடன். என் நாக்கு எதற்காக அழுக வேண்டும்? பொய்யும் புனை சுருட்டும் சொல்லுகிறவர்கள் நாக்கு அழுகட்டும். அவள் அந்நிய பெண் பிள்ளையாயிருந்தால் இங்கே எதற்காக பட்டப்பகலில் உன்னை தேடிக்கொண்டு வருகிறாள்? பட்டிக்காட்டு குடியானவன் வயலுக்கு தண்ணீர் இறைக்கும் இடத்தில் பட்டணத்துச் சீமாட்டிக்கு என்ன வேலை என்றாள். செம்பா செம்பா என்ன உளறுகிறாய்? பட்டணத்துச் சீமாட்டியாவது இங்கே என்னை தேடிக்கொண்டு வரவாவது? எப்போது வந்தாள்? ஒரே புழுகாய் புழுகுகிறாயே. நான் புழுகினால் என் நாக்கு அழுகிப் போகட்டும். என் தலையில் இடி விழட்டும். மாரியாத்தா என்னை கொண்டு போகட்டும். நீ சொல்லுவது பொய்யாக இருந்தால். ஐயையோ, எதற்காக இப்படியெல்லாம் கோரமான சபதங்களைச் செய்கிறாய்? இங்கே இந்த மெட்டிலே ஏறி வந்து நீயே பார்த்துக்கொள், வருகிறாளா இல்லையா என்று. நான் இச்சமயம் வந்தது உனக்கு ஏன் பிடிக்கவில்லை என்று இப்போதல்லவா தெரிகிறது. பூசை வேளையில் கரடி புகுந்தது போல் நான் வந்துவிட்டேன். ஆனால் நான் வெட்கத்தையும் மானத்தையும் விட்டவள் அல்ல. யாராவது காலிலே விழுந்து கேட்டுக்கொண்டாலும் இங்கே ஒரு நிமிஷங்கூட நான் தாமதிக்க மாட்டேன். நீயும் உன் மோகனாங்கியும் கழுத்திலே கல்லை கட்டிக் கொண்டு கிணற்றிலே விழுந்தாலும் சரிதான். செம்பாவின் வார்த்தைகள் செங்கோடன் மனத்தில் ஓர் ஆசையையும் ஒரு நம்பிக்கையையும் உண்டு பண்ணின. கொஞ்சம் பயமும் ஆவலும் கூட தோன்றின. கவலை மாடுகளை அப்படியே விட்டுவிட்டு கிணற்றங்கரை வாய்க்கால் மேட்டில் ஏறி பார்த்தான். செம்பா சொன்னது உண்மைதான். சற்று தூரத்தில் குமாரி பங்கஜா வந்து கொண்டிருந்தாள். ஆனால் தனியாக வரவில்லை. அவளுக்கு இருபுறத்திலும் இரு ஆண்பிள்ளைகள் வந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் சினிமா கொட்டைகையில் செங்கோடன் அரைகுறையாக பார்த்த மனிதர்கள் என்றே தோன்றியது. செங்கோடன் முகத்தில் அவனை அறியாமல் ஒரு மலர்ச்சி, ஒரு புன்னகை தோன்றியது. அதோடு கொஞ்சம் அசடும் வழிந்தது. செம்பா அதை பார்த்து பொங்கினாள். அடே அப்பா, சந்தோஷத்தை பார், வாயிலுள்ள அத்தனை பல்லு தெரிகிறதே என்றாள். அவர்கள் வேறு எங்கேயாவது போகிறார்களோ என்னமோ. என்னை பார்க்கத்தான் வருகிறார்கள் என்று எதனால் சொல்கிறாய் என்றான் செங்கோடன். எல்லாம் எனக்குத் தெரியும் கவுண்டா. பாம்பின் கால் பாம்புக்குத் தெரியும். பின்னே எதற்காக அந்த அல்லி ராணி இந்த காட்டிலும் மேட்டிலும் நடந்து வருகிறாள்? ஒன்று சொல்கிறேன், அதை மட்டும் மனசில் நன்றாகப் பதித்து வைத்துக்கொள். நன்றாய் தீட்டிக் கூராக்கி ஒரு கத்தி வைத்திருக்கிறேன். சமயம் பார்த்திருக்கிறேன். அந்த கத்தியினால் குத்திக் கொன்றும் விடப்போகிறேன். அப்படிச் செய்யாவிட்டால் என் பெயர் செம்பா அல்ல, என் பெயரை மாற்றி அழை. செம்பா, எதற்காக இந்த மாதிரி கொடுமையான வார்த்தை சொல்லுகிறாய்? அந்த பெண் உன்னை என்ன செய்தாள்? நான் தான் அப்படி என்ன செய்துவிட்டேன்?
அவள் என்ன செய்தாளோ நீ என்ன செய்தாயோ 2 பேரும் கோவலன் மாதவி நாடகம் நிஜமாகவே நடத்தப் பார்க்கிறீர்கள். ஆனால் கண்ணகியைப் போல் நான் பொறுத்துக் கொண்டிருக்க மாட்டேன். என்னுடைய பாட்டன் 9 பேரை கொலை செய்துவிட்டு எல்லாக் கொலைக்கும் ஒரே தூக்கு மேடைதானே என்று சொன்னவன். தெரியும் அல்லவா? அவனுடைய இரத்தம் என் உடம்பிலும் ஓடுகிறது என்பதை மனசில் வைத்துக்கொள். இப்படிச் சொல்லிவிட்டுச் செம்பா விடுவிடு என்று வேறு பக்கமாக நடந்து போனாள். குமாரி பங்கஜாவும் மற்ற இருவரும் கேணியை நெருங்கி வந்து கொண்டிருந்தார்கள். செங்கோடன் கேணிக் கரையில் மடித்து வைத்திருந்த பட்டுச் சட்டையை அவசர அவசரமாக எடுத்துப் போட்டுக் கொண்டான். அத்தியாயம் 8. அவசரத்தில் சட்டை போட்டுக் கொள்வதென்பது சட்டையுடன் பிறந்த பட்டணத்து நாகரிக மனிதர்களுக்கே கொஞ்சம் கடினமான காரியந்தான். செங்கோடனின் பட்டுச் சட்டையோ அந்த அவசரத்தில் அவனை எகத்தாளம் செய்து, உனக்குப் பட்டுச் சட்டை வேறையா என்று கேட்பது போல ஏறுமாறாக நடந்து கொண்டது. சட்டையின் வலது கை தொங்கலில் செங்கோடனின் இடது கை புகுந்து கொள்ளவே வலது கையை என்ன செய்வதென்று தெரியாமல் திண்டாடினான். அந்த நிலையிலேயே சட்டையைத் தலையில் மாட்டிக்கொள்ள முயன்றபோது சட்டை முகத்தை மறைத்ததே தவிர கீழே இறங்க மறுத்துவிட்டது. வெளியில் கழற்றி எறியவும் முடியவில்லை. அப்படிக் கழற்ற முயன்றபோது சட்டை தரார் என்று கிழிந்தது. கிழிந்தால் கிழிந்து தொலையட்டும். முகத்தை மறைப்பதற்குப் பதிலாகக் கழுத்தின் கீழே இறங்கிவிட்டதல்லவா? வந்தவர்கள் 3 பேரும் இதற்குள் கீழே பள்ளத்திலிருந்து மேலே கேணியின் கரைக்கு ஏறிவிட்டார்கள். அவர்கள் தங்களுக்கு வந்த சிரிப்பை அடக்கிக் கொள்ள முயன்றார்கள். அடக்க முடியாமல் சிரிப்பு பீறிக்கொண்டு வந்தது. செங்கோடனும் அவர்களுடன் சேர்ந்து சிரித்தான். வந்தவர்களில் ஒருவன், கவுண்டர் சார், தங்களுடைய தங்கத் திருமேனிக்குச் சட்டை இல்லாவிட்டால் என்ன? நாடறிந்த பாப்பானுக்கு பூணூல் எதற்கு என்றான். அதற்குள் இன்னொருவன், என்னப்பா எஸ் ராஜ், நம்முடைய ஜமீன்தார் செங்கோடக் கவுண்டரை பஞ்சாங்க பிராமணனோடு ஒப்பிட்டு பேசுகிறாயே என்றான். அழகாய்த்தான் இருக்கிறது. ராஜா செங்கோடக் கவுண்டரை நீங்கள் 2 பேருமாகச் சேர்ந்து வெறும் ஜமீன்தார் ஆக்கிவிட்டீர்களே. இன்னும் கொஞ்ச நேரம் போனால் அவருடைய 10 ஏக்கரா நிலத்தையும் பிடுங்கிக் கொள்ளுவீர்களோ என்னமோ என்றாள் பங்கஜா. அவர்கள் பிடுங்கிக் கொண்டால் நான் விட்டு விடுவேனா? என் உயிர் இருக்கிற வரையில் அது முடியாத காரியம் என்றான் செங்கோடன். பங்காரு, பார்த்தாயா, நாம் என்னமோ தமாஷாய்ச் சொல்லப் போக கவுண்டர் அவருடைய நிலத்தை பிடுங்கிக் கொள்ளத்தான் நாம் வந்திருக்கிறோம் என்று எண்ணிவிட்டார் என்றான் எஸ்ராஜ் என்கிற சுந்தரராஜன். கவுண்டர் சார், அப்படியெல்லாம் ஒன்றும் தப்பாக எண்ணிக்கொள்ள வேண்டாம். முக்கியமாக உங்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு போவதற்காகவே வந்தோம் என்றான் பங்காருசாமி. எனக்கு நன்றி சொல்ல வந்தீர்களா? அது எதற்கு என்று செங்கோடன் கேட்டான். இந்த லேடியை நேற்றைக்கு நீங்கள் காப்பாற்றினீர்கள் அல்லவா, அதற்காகத்தான். அந்த அம்மாளையா நானா காப்பாற்றினேன்? நன்றாய் விளக்கமாய் சொல்லுங்கள். நேற்று ராத்திரி நடந்தது ஒன்றும் எனக்கு ஞாபகமில்லை. மூளை குழம்பிக் கிடக்குது என்றான் செங்கோடன். அது என்ன அப்படிச் சொல்லுகிறீர்? நேற்று சினிமா கூடாரத்தில் நெருப்பு பிடித்தது அல்லவா? நெருப்பு பிடித்ததா என்ன? நீங்கள் எல்லோருமாய்ச் சேர்ந்து கொண்டு நெருப்பு பிடிக்கவே இல்லை என்றீர்களே. அந்த போலீஸ்காரன் ஒருவன் வந்தானே, அவனுக்காக அப்படிச் சொன்னோம். இல்லாவிட்டால் நெருப்பு ஏன் பிடிச்சுது? என்னமாய் பிடிச்சுது என்று 1000 கேள்வி கேட்பான். அப்புறம் நெருப்பு பிடிச்சதற்கு காரணமாயிருந்தவனை அரெஸ்ட் செய்ய வேண்டும் என்பான். உங்களை அப்படியெல்லாம் நாங்கள் காட்டிக் கொடுத்து விடுவோமா? நெருப்பு பிடிச்சது என்னமோ வாஸ்தவம். அதிலே 600 ரூபாய்க்கு அதிகமாய் பண நோட்டு எரிந்து போய்விட்டது. எத்தனை ரூபாய் என்று செங்கோடன் 1 மைல் தூரம் கேட்கும்படி இறைந்து கேட்டுவிட்டு திறந்த வாய் மூடாமல் இருந்தான். ஆமாம், 600 ரூபாய்க்கு அதிகம். நேற்றைக்கு 2 வேளை சினிமாவில் டிக்கெட் பதில் அவ்வளவும் போய்விட்டது. என்ன ஐயா, அதிசயமாயிருக்கிறது. ஒரு நாளைக்கு 600 ரூபாயா? நான் வருஷம் பூராவும் உழைத்து பாடுபடுகிறேன். எனக்கு வருஷத்துக்கு 200 ரூபாய் மிச்சமாகிறதில்லை. ஒரு நாளைக்கு 600 ரூபாய் வதலா என்று செங்கோடன் சத்தம் போட்டு கேட்டான். 600 ரூபாய் ஒரு பிரமாதமா? பார்த்துக் கொண்டே இருங்கள். இந்த அம்மாளை நாங்கள் சினிமாவில் சேர்த்துவிடப் போகிறோம். அப்போது ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் வதலாகும். ஒரு தியேட்டரில் 2000 ரூபாய். இந்த மாதிரி 200 தியேட்டரில் தினம் தினம் 2000 ரூபாய்க்கு மேல் வதல் ஆகும். அடே அப்பா என்று செங்கோடன் அதிசயத்துடன் குமாரி பங்கஜாவை பார்த்தான். பார்க்க பார்க்க பங்கஜா வளர்ந்து வளர்ந்து பொய்மான் கரடு அவ்வளவு பெரிதாக வளர்ந்து விட்டாள். குமாரி பங்கஜாவின் உருவம் மறைந்து அவ்வளவும் வெள்ளி ரூபாய் மயமாகச் செங்கோடனுக்குத் தோன்றியது. இந்தச் சமயத்தில் பங்கஜா தானும் சம்பாஷணையில் கலந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று தீர்மானித்து, கவுண்டரே, நான் கூட உங்களைப் பற்றி நேற்று தவறாக எண்ணிக்கொண்டு ஒரு காரியம் செய்துவிட்டேன். அதற்காக ரொம்பவும் வருத்தப்படுகிறேன். தயவு செய்து என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று உருக்கமான குரலில் கூறினாள். அதைக் கேட்ட செங்கோடன் மனம் உருகி, அதற்கென்ன, மன்னித்துவிட்டால் போகிறது. நீ வருத்தப்பட வேண்டான் என்றான். அதெப்படி நான் வருத்தப்படாமல் இருக்க முடியும்? என்ன நடந்தது தெரியுமா? இருட்டிலே யாரோ ஒருவன் என் கழுத்துச் சங்கிலியை அறுக்க பார்த்தான். அதனாலே தான் நான் அப்படி ஓடி உங்கள் மேலே முட்டிக்கொண்டேன். நீங்கள் என்னை பலவந்தமாக தூக்கிக் கொண்டு போகவே திருடன் நீங்கள் தான் என்று எண்ணி கன்னத்தில் அடித்து விட்டேன். வெளிச்சம் போட்டதுந்தான் உங்களைத் தெரிந்தது என்றாள் பங்கஜா.
செங்கோடனுடைய கை அவனையறியாமல் கன்னத்தை தடவிக்கொண்டது. இப்போது உண்மை தெரிந்துவிட்டபடியால் அவன் அந்த அறையை குறித்து வருந்தவில்லை. அதை நினைத்தபோது அவனுக்கு இப்போது ஒரு விசித்திரமான மகிழ்ச்சி உண்டாயிற்று. எந்த களவாணி பயல் அப்படி உன் கழுத்தில் கை வைத்து நகையை கழற்றப் பார்த்தான்? அப்போதே சொல்லியிருந்தால் அவனை கைப்பிடியாய் பிடித்துச் செம்மையாய் கொடுத்து அனுப்பியிருப்பேனே என்றான் செங்கோடன். இருட்டிலே யார் என்று தெரியவில்லை. தெரிந்திருந்தால் சொல்லியிருப்பேன் என்றாள் பங்கஜா. சினிமாவிலே அதுதான் ஒரு கெடுதல். விளக்கை அணைத்து இருட்டாகச் செய்துவிடுகிறார்கள். விளக்கை போட்டுக்கொண்டு சினிமா காட்டினால் என்ன? பணம் கொடுத்து வந்தவர்கள் இன்னும் நன்றாகப் பார்க்கலாம் அல்லவா? இதைக் கேட்ட மூவரும் சிரித்தார்கள். அந்தச் சிரிப்பு எதற்காக என்று செங்கோடனுக்கு விளங்கவில்லை. ஆனால் அவனும் அவர்களுடன் சேர்ந்து சிரித்தான். சரி எஸ் ராஜ், நாம் வந்த காரியம் ஆகிவிட்டது, புறப்படலாமா என்று கேட்டான் பங்காரு. அதற்குள் என்ன அவசரம்? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துவிட்டு போங்கள் என்று செங்கோடன் உபசரித்தான். எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடித்திருக்கிறது. கேணிக்கரையும் தென்னை மரமும் பசேல் என்ற நெல் வயலும் சோளக் கொல்லையும் பார்க்க எவ்வளவு அழகாயிருக்கிறது. சினிமாவில் காதல் காட்சி எடுத்தால் இப்படிப்பட்ட இடத்தில் அல்லவா எடுக்க வேண்டும் என்றாள் பங்கஜா. அதற்கென்ன, நீ சினிமாவில் சேர்ந்து காதல் காட்சி எடுக்கும்போது இங்கேயே வந்து எடுத்துவிடலாம் என்றான் எஸ் ராஜ். ஆகா, அதோ குயில் கூவுகிறது பாருங்கள். அடடா, என்ன இனிமை, என்ன இனிமை என்றாள் பங்கஜா. இந்த பக்கத்து குயில்களே இப்படித்தான், ரொம்ப ரொம்ப நிமையாக கூவும். விடச்சிறிது ஸ்பீக் விடப்பெரிது என்ற விடச்சிறிது சப் கிளாஸ் சமன் எஃப்எஸ் 54 விடப்பெரிது ர விடச்சிறிது சப் விடப்பெரிது ஆ விடச்சிறிது சப் கிளாஸ் சமன் எஃப்எஸ் 54 விடப்பெரிது விடச்சிறிது சப் விடப்பெரிது அன் செங்கோடன் விடச்சிறிது ஸ்பீக் விடப்பெரிது. அப்படியா? இங்கே நிறைய குயில்கள் உண்டோ? 20-30க்கு மேலே இருக்கிறது. நான் இங்கே ஒருத்தன் தானே, அவ்வளவு போதுமே. 20-30 குயிலும் ஓயாமல் கூவிக்கொண்டிருக்குமோ? கூவாவிட்டால் யார் விடுகிறார்கள்? தவடையில் 2 அறை அறைந்து கூவச் சொல்ல மாட்டேனா? உங்களுக்கு இஷ்டமான போதெல்லாம் வந்து கேட்கலாம், டிக்கெட் கிடையாது என்றான் செங்கோடன். பார்த்தாயா எஸ் ராஜ், கவுண்டர் எவ்வளவு வக்கணையாக பேசுகிறார் என்றான் பங்காரு. நீங்கள் என்னமோ குயில் கீழ் என்று பிராணனை விடுகிறீர்கள். ஏற்கனவே வெயிலில் வந்ததில் எனக்கு தாகமாயிருக்கிறது. இப்போது தொண்டை அடியோடு வறண்டு விட்டது. ஏதாவது குடிக்காவிட்டால் உயிர் போய்விடும் போல் இருக்கிறது. இதைக் கேட்டவுடனேதான் செங்கோடனுக்கு வந்தவர்களை இத்தனை நேரமும் நிற்க வைத்து பேசுகிறோம், உட்காரச் சொல்லி உபசாரம் செய்யவில்லை என்பது நினைவு வந்தது. அடாடா, தாகம் என்று அப்போதே சொல்லக்கூடாது. குடிசைக்கு போகலாம் வாருங்கள். பானையில் தண்ணீர் நிரப்பி வைத்திருக்கிறேன். ஜில் என்று குளிர்ச்சியாயிருக்கும் என்றான் செங்கோடன். கவுண்டரே, குடிசை என்று சொல்லாதீர், அரண்மனை என்று சொல்லும் என்றான் எஸ் ராஜ். குடியானவனுக்கு அவன் குடியிருக்கும் குடிசைதான் அரண்மனை, அதில் சந்தேகம் என்ன என்றான் பங்காருசாமி. இந்த கிணற்று தண்ணீரைச் சாப்பிடலாமே, அங்கே போவானேன் என்றாள் பங்கஜா. இல்லை இல்லை, கிணற்று தண்ணீர் இறைத்து கலங்கி போய்விட்டது. காலையிலேயே தெளிவாக தண்ணீர் எடுத்து பானையில் கொட்டி வைத்திருக்கிறேன். வாருங்கள். உங்களைப் போன்றவர்கள் இங்கே வருவதற்கு நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டாமா? சரி, அப்படி என்றால் போகலாம். ராஜா செங்கோட கவுண்டரின் அரண்மனையையும் பார்த்து வைக்கலாம் என்றான் பங்காரு. எல்லாரும் குடிசைக்குப் போனார்கள். வாசலில் குறுகலான திண்ணை ஒன்று இருந்தது. செங்கோடன் கயிற்றுக் கட்டிலையும் பழைய பாய் ஒன்றையும் எடுத்துப் போட்டு, உட்காருங்கள், இதோ தண்ணீர் கொண்டு வருகிறேன் என்றான். வேண்டாம் வேண்டாம், அவ்வளவு சிரமம் உங்களுக்கு எதற்கு? நான் எடுத்து வந்து கொடுக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே பங்கஜாவும் உள்ளே நுழைந்தாள். அவளைத் தொடர்ந்து மற்ற இருவரும் குடிசைக்குள் வந்தார்கள். செங்கோடனுக்கு வெட்கம் பிடுங்கித் தின்றது. சட்டியும் பானையும், சுத்தம் செய்யாத சாம்பல் குவிந்த அடுப்பும் அழுக்குத் துணிகளும், மூலைக்கு மூலை தானிய மூட்டைகளும், மண் வெட்டியும் அரிவாளும் தவிடும் பின்னாக்குமாயிருந்த அந்த குடிசையைப் பார்த்து இந்த பட்டணத்து சீமான்களும் சீமாட்டியும் என்னவென்று நினைத்துக் கொள்வார்கள். இவர்கள் வரப்போவது தெரிந்திருந்தால் குடிசையை சுத்தப்படுத்தி வைத்திருக்கலாமோ? பங்கஜா உள்ளே நுழையும் போதே, அடாடா, இங்கே எவ்வளவு குளிர்ச்சியாயிருக்கிறது. வெளியிலே வெயில் கொளுத்தி ஒரே உஷ்ணமாயிருக்கிறது. இங்கே ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஜில்லென்று இருக்கிறது. ஓட்டு வீட்டிலும் மச்சு வீட்டிலும் என்ன சுகம் இருக்கிறது. கூரை வீட்டுக்குச் சமம் வேறொன்றும் கிடையாது என்று சொல்லிக்கொண்டே வந்தாள். அதற்கென்ன சந்தேகம் என்றார்கள் மற்ற இருவரும். செங்கோடன், எல்லாரும் சேர்ந்தாற்போல் உள்ளே வந்தால் இங்கே நிற்பதற்கு கூட இடம் கிடையாது என்றான். அழகாயிருக்கிறது. வேண்டிய இடம் இருக்கிறதே. ஆனந்தபவன் பங்களா மாதிரி அல்லவா இருக்கிறது என்றான் பங்காரு. மனம் விசாலமாயிருந்தால் இடமும் விசாலமாயிருக்கும் என்றாள் குமாரி பங்கஜா. பானையில் ஊற்றி வைத்திருந்த குளிர்ந்த தண்ணீரைச் செங்கோடன் தகரக் குவளையில் எடுத்து 3 பேருக்கும் கொடுக்க வந்தான். அப்போது அவனுக்கு ஒரு விசித்திரமான எண்ணம் தோன்றியது. அதாவது, அந்த 2 ஆண் பிள்ளைகளும் குடிசையின் உட்புறத்தை கவனமாக உற்று பார்க்கிறார்கள் என்ற சந்தேகம் ஜனித்தது. அப்படி என்னத்தை பார்க்கிறார்கள்? மூலை முடுக்குகளை எதற்காக உற்று பார்க்கிறார்கள்? எதற்காக இப்படி விழிக்கிறார்கள்? இந்த பட்டணத்து பேர்வழிகளிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்க வேண்டும்
இந்த காலத்தில் யாரையும் நம்புவதற்கில்லை. எல்லாரும் தண்ணீர் குடித்ததும் வாருங்கள் போகலாம், வெளியில் காற்றாட உட்காரலாம் என்று சொல்லி விட்டுச் செங்கோடன் வெளியே வந்தான். பங்கஜாவும் அவனுடன் வந்தாள். மற்ற இருவரும் மேலும் குடிசைக்குள் இருந்து மூலை முடுக்குகளை குடைந்து இது பிண்ணாக்கு, இது நெல்லு என்று ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டிருந்தார்கள்.